கோவையில் திமுக நிர்வாகிகள் 75க்கும் மேற்பட்டோர் கூண்டோடு ராஜினாமா செய்திருப்பதாக தகவல் தெரிவிக்கிறது. கோவையில் திமுக நிர்வாகிகள் 75க்கும் மேற்பட்டோர் கூண்டோடு ராஜினாமா கடிதத்தை அளித்திருப்பதாக தகவல் தெரிவிக்கிறது. இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விளாங்குறிச்சி பகுதி திமுக செயலாளர் மயில்சாமி தலைமையில் 75க்கும் மேற்பட்டோர் திமுகவிலிருந்து விலகியுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சுரேஷ்குமார் இணைப்பிருந்திருக்கிறார். சுரேஷ்குமார், முழு விவரம் என்ன? வணக்கம் அபிராமி. நேற்றைய தினம்தான் திருவண்ணாமலையில் திமுகவுடைய இளைஞரணி மாநாடு நடைபெற்றது. அந்த மாநாட்டில் வெற்றியை கொண்டாடுவதற்குள்ளாக கோவை திமுக நிர்வாகிகள் 75க்கும் மேற்பட்டோர் கூண்டோடு ராஜினாமா செய்து திமுக தலைமைக்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்துள்ளனர். திமுக கோவை வடக்கு மாவட்டம் விளாங்குறிச்சி பகுதி கழகத்துக்கு உட்பட்டது 9வது வட்ட கழகமாகும். இதன் செயலாளராக மயில்சாமி என்பவர் இருந்து வருகிறார். கடந்த பல ஆண்டுகளாக திமுகவிற்கு பணியாற்றி வருபவர் மயில்சாமி. இந்நிலையில் மயில்சாமி தலைமையில் பகுதி கழக நிர்வாகிகள், வட்ட கழக நிர்வாகிகள், பிஎல்ஏ நிர்வாகிகள் உட்பட 75க்கும் மேற்பட்டோர் வட்ட கழக செயலாளர் மயில்சாமியின் லெட்டர் பேடில் கையொப்பமிட்டு விளாங்குறிச்சி பகுதி கழக பொறுப்பாளர் விஜயகுமாருக்கு தங்களது ராஜினாமா கடிதத்தை அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அந்த கடிதத்தில், நாங்கள் தற்போது வகித்து வரும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் கீழே குறிப்பிட்டுள்ள தங்கள் பதவியில் இருந்து தனிப்பட்ட காரணங்களால் விலக விரும்புகிறோம். எனவே எங்கள் அனைவரின் ராஜினாமா கடிதத்தை ஏற்றுக்கொள்ளுமாறு அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அமைப்பின் வளர்ச்சிக்காக இதுவரை உங்களுடன் கழக தோழர்களுடனும் இணைந்து பணியாற்றியதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் எனவும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இவர்கள் தனிப்பட்ட காரணங்களுக்காக விலகியதாக இந்த ராஜினாமா கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தாலும் செந்தில் பாலாஜி அவர்களுடைய கோவை பொறுப்பாளராக இருந்து வருகிறார். அவர் தங்களுக்கு ஆதரவாளர்களை மட்டுமே கருத்தில் கொண்டு புதிதாக கட்சியில் சேர்பவர்களுக்கு அதிக வாய்ப்புகளை கொடுத்து ஏற்கனவே திமுகவில் பணியாற்றக்கூடிய பழைய நிர்வாகிகளை ஓரம் கட்டுவதாக பரவலாகவே திமுகவினர் மத்தியில் அதிருப்தி இருந்து வருகிறது. இந்த சூழ்நிலையில்தான் கழக நிர்வாகியாக, வட்டக்கழக நிர்வாகியாக செயல்பட்டு வந்த பகுதி கழக நிர்வாகியாக செயல்பட்டு வந்த மயில்சாமி தலைமையில் கிட்டத்தட்ட 75க்கும் மேற்பட்டோர் தற்சமயம் ராஜினாமா செய்திருக்கிறார்கள் என்று நமக்கு தெரிந்த தகவலை அங்குள்ள நிர்வாகிகள் தெரிவிக்கிறார்கள். அபிராமி, விரிவான தகவல்களை வழங்கியமைக்க நன்றி சுரேஷ்குமார். 13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, G Square oda 13th year anniversary offer plot villa apartment எது புக் பண்ணாலும் 25 வருஷத்துக்கு பவர் இருக்கும். ஆனா EB bill இருக்காது. Up to 5 kilowatt solar panels with no additional cost ஓட கிடைக்கும். Zero EB revolution. To book, call 8939710009.